வணக்கம். இன்னைக்கு நம்ம 15 வயதை தாண்டின ஆண்களும் பெண்களும் கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஜூஸ் தான் பார்க்க போறோம். இந்தியாவில் பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10ல் 5 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ரத்த சோகை. அதுவும் குழந்தைகள்ல இருந்து பலருக்கும் இருக்கக்கூடியது இந்த இரும்பு சத்து குறைபாடுள்ள ரத்த சோகை. இந்த ரத்த சோகையை போக்கக்கூடிய ஒரு சாறு. அதே மாதிரி ஆண்களுக்கு பல வகைகள்ல மன உளைச்சல், தூக்கமின்மை, ரத்த கொதிப்பு, சரியான ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள், இதனால வரக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுக்கும் சிறந்த நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன ஜூஸ், அதனால என்னென்ன நன்மைகள், அதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா பீட்ரூட் ஜூஸ் தான். இப்போ பீட்ரூட் அப்படின்னும் போது எல்லாருக்குமே தெரியும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. இரும்பு சத்து மட்டும்தான் இதில் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம், அயன், மெக்னீஷியம்னு பல வகையான உடலுக்கு தேவையான சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. நார் சத்துக்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பீட்ரூட் சாறை நம்ம எடுத்துக்கும் பொழுது என்னென்ன விதமான நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோன்னா குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ரத்த சோகையை முற்றிலும் போக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜூஸுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல்ல ஏற்படக்கூடிய வலிகள், உடல்ல இருக்கக்கூடிய வீக்கங்கள், இதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மைகளும் இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு இருக்கு. ஒரு சிறந்த கழிவு நீக்கி மட்டும் இல்லாம கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய தன்மையும் இந்த ஜூஸ்க்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பீட்ரூட்ல இருக்க சில வகையான மூலக்கூறுகள் புற்றுநோய் செல்களையும் அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. சீரான ரத்த ஓட்டத்துக்கு மட்டும் இல்லாம முடி உதிர்தல் குறையும், நல்ல புத்துணர்வும் பொலிவும் கிடைக்கும், உடலோட ஜீரண சக்தியை அதிகரிக்கும், மலச்சிக்கலை போக்கும். யார் யாரெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மலட்டுத்தன்மை இருக்கக்கூடிய ஆண்களும் பெண் குழந்தைகள், ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய ஒரு ஜூஸ். கர்ப்பகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் தவறாம எடுத்துக்க வேண்டிய ஒரு ஜூஸ் இது. வாரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். பல வகையான பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். சரி, இந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான ஜூஸ் தான் இது. நம்ம பீட்ரூட் எடுத்துக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரா ஃபுட் எடுத்துக்கும் பொழுது இயற்கையில் விளைஞ்ச பீட்ரூட் எடுத்துக்கிறது சிறந்தது. இப்போ நம்ம ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறோம். அதோடைய தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக இந்த பீட்ரூட்டை கட் பண்ணிக்கிறோம். இதை அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சியில் சேர்க்குறோம். இதோட நான் தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கருப்பட்டி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பனஞ்சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம். கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் நாட்டு சக்கரை மட்டுமே சேர்த்துக்கணும். அதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு வடிகட்டி எடுத்துக்கிறோம். வடிகட்டி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு எலும்பிச்சை சாறு பிழிஞ்சுக்கிறோம். இப்போ சிலருக்கு எலும்பிச்சை சாறு தேவையில்லை, அப்படி இல்லைன்னா அரைக்கும் பொழுது கொஞ்சம் நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி சேர்த்து அரைக்கலாம், இல்லைன்னா புதினா சேர்த்து அரைக்கலாம். பல வகையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய பீட்ரூட் சாறு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. காலையில் ஒரு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள இந்த பீட்ரூட் சாறு எடுத்துக்கிறது சிறந்தது. நல்ல பலனையும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.